கடைசி அவசரத்துல கடைசி அதை நாம என்ன நேரம் பாடத்தை படிச்சு அதை கொண்டு போறோம். அப்ப இது போல வழிகாட்டல் யாருக்கு கிடைக்க போகுது? தெரியாது. நல்ல வழிகாட்டல் இந்த அளவுக்கு அந்த வேகமா போச்சு, மின்னல் வேகத்துல அந்த வழிகாட்டல் சாதாரண கிடைக்க இயலாது. அதே உண்மைதான். அந்த என்ன பேரு அஜுவல் அது உண்மைதான். அருள் வெல்ல கரையிலுமா தாகம், அது அள்ளி பருந்தாவிடி சாபம் என்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி இந்த நசார்னா கல்கி செய்திட்டு மவுண்ட் லெவினியா இங்க ஒரு சாதாரணமா மொண்டசூரி புள்ளே போற புள்ளை இருக்குதானே, அதுக்கு அட்மிஷன் எவ்வளவு தெரியுமா? 75,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் பிரைவேட். ஒவ்வொரு மந்த்துக்கு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் போகுது. நோமலாளர்களுக்கு 7,000 ரூபாய் 10,000 15,000 கொஞ்சம் அந்த வசதியான ஆட்களுக்கு மந்த் பே பண்ணணும். அப்ப நாம படித்த கல்விக்கு எவ்வளவு பே பண்ணணும் ஒரு மாசத்துக்கு சொல்லுங்க? கோடிக்கணக்கு காசு, சும்மா 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கோடிக்கணக்கில் கட்டணும் மாசத்துக்கு. அப்படியாப்பட்ட ஒரு கல்வி நம்ம படிச்சுட்டு இருக்கோம், இலவசம். அதுவும் வெள்ளமா வந்து கொண்டு நிக்குது, அதுல பொறுமதி விளங்குது இல்ல நீங்க சொல்ற மாதிரி. நோமலான இப்ப நாங்க என்கிற ஏரியாக்குள்ள புள்ளையில் சேர்க்கிறோன்னா 35,000 40,000 ரூபாய் நோமலான புள்ளை. அதாவது சாதாரணமா இந்த உலக கல்விக்கு அவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கேன்னு சொல்றீங்க. அதுவும் மொண்டசூரி புள்ளைகளுக்கு. அப்ப அதுக்கெல்லாம் இந்த கல்விக்கு எவ்வளவு செலவழிக்கணும் சொல்லுங்க? உங்களோட கல்வை கொஞ்சம் அல்லா சுகந்திரிக்கான் துறப்பான். துறப்பட்ட ஆதாரம் வருதுன்னா இல்ல அவரு பேசுவேன். நான் அடிக்கடி சொல்றேன், 500 1000 கோடியோ ஒரு பக்கம் குமிச்சாச்சு, ஒரு பக்கம் மரணமற்ற வாழ்வென்று வச்சிருக்கி. எதை முதல் தூக்குவாக, எதை விரும்புவாக? அவள் அத்தனை கோடியை வச்சிருந்தும் ஒரு மரணமற்ற நிலைக்கு போகலாமா? கடவுளுக்கு லஞ்சம் பேசலாமா? நான் ஒரு 5,000 கோடியை தாரன், என்ன நிரந்தரமா நித்தியனா நிலையாக்கிடு, நிரந்தரமா நித்தியனா நிலையாக்கிறேன் என்று சொல்லி ஒரு 5,000 கோடி கடவுளோட பேசி ஒப்பந்தம் பண்ணி அவர் நித்தியமா இருக்கிற இருப்பு நிலையை எடுத்துடலாமா? படைத்தவன் சொல்லை மறந்த மடையனாய் மகிஷரில் எழும்ப நேரிடும். இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, படைத்தவன் முன்னே பரிதாப நிலையில். யாருக்கு ஞாபகம் அந்த பாட்டு? படைத்தவன் முன்னே பரிதாப நிலையில் படைத்தவன் முன்னே பரிதாப நிலையில் பதறி துடிக்க நேரிடும். இப்ப அவர்கிட்ட 1000 கோடி இருக்கு, ஒரு 5,000 கோடி டீல் பேசி படைத்தவன் சொல்ல மறக்காம மகசரில் ஒழும்பலாமா? அதே மாதிரி படைத்தவன் முன்னே பதறி அடிக்காம இருக்கலாமா? அப்ப படைத்தவன் முன்னே பதறி அடிக்க நேரிடுமா? படைத்தவன் முன்னே படைத்தவன் சொல்லை மறந்த மடையனாய் மகிஷரில் ஒழும்ப நேரிடுமா? ஏனடா அதுக்கு என்ன காரணம்டா, நம்ம அவ்வளவுக்கு நம்புறோம். இந்த உடலோட இருந்து வாழ்ற வாழ்க்கையை அப்படி நம்ப வைக்குது நம்மள. இருக்கன் தானே ஒரு ஆளா, இருக்கன் பார்க்கன் பிடிக்கன் நடக்கன். அப்ப இத எப்படி மாய்கை என்று நம்புறாஜு? அதுக்கு நமக்கு இந்த சொல் ஏற்றி பேச்சுல வருது மத்தாக்கள்கிட்ட இருந்து, இதுதான் நம்மள உறுதிப்படுத்துறது. அன்றாட வார கஷ்டத்தை இதுதான் உணர்த்துறது. ரைட், சரி, என்கிற உணர்த்துறது இதுதான். ஆனந்தமா ஆசிவனத்தோட வாழ்ந்தாலும் உறுதிப்படுத்த மாட்டாங்க. உலகோர் இகழட்டும். உஸ்தாத் அந்த பாட்டுல சொல்றாங்க, உலகோர் இகழட்டும்.
ஒரு சாரார் புகழட்டுமுங்காங்க. அப்படியேண்டா உலகோர் இகழட்டுமெண்டா எப்பயும் உலகம் இகழத்தான் செய்யுமா, உலகம் எப்பயும் புகழாதாம். அந்த பாட்டில் அப்படி எழுதுறதுக்கு காரணம் உலகோர் இகழட்டும் ஒரு சாரார் புகழட்டும். மற இன்னொரு பாட்டில் எழுதிக்காக உலகெல்லாம் எதிர்த்தாலும். அப்ப உலகெல்லாம் எதிர்க்கிறதையும் சொல்றாங்க, உலகோர் இகழுவாக என்று சொல்றாங்க. அதுல அந்த உலகத்தை பயன்படுத்தி தான் சொல்றாங்க. அப்ப அந்த எதிர்க்கிற ஆட்களாகவும் இகழ்ற ஆட்களாகவும் உலகம்தான் இருக்கும். கூடிய பகுதியை எப்பயும் செய்யாது. ஆனா இங்க ஒரு சாரார் புகழட்டும், இரு சாரார் வழியிலும் இருதயம் செலுத்திடா இறைவழி நடந்து செல். இந்த 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 பாட்டு, இந்த வரி இருக்கே, இதுக்கு இந்த 1400 வருஷத்துக்குள்ள எந்த ஷேகும் தெளிவான விளக்கம் கொடுத்ததில்லை தெரியுமா உஸ்தாத் தவிர. முகமது நபி பிறகு இந்த பாட்டை இவ்வளவு தெளிவா தந்த பெருமை அப்துல்லா பைல்வானுக்கு உஸ்தாதுக்கு தான் சார். அந்த அளவுக்கு இதுல விஷயம் இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப கல்வியை படிக்கிறேன் அர்த்தத்தை இப்படி என்ன சொல்றீங்க நீங்க? அதை சொல்லு பாவிக்கக்குள்ள சரியா? அதான் நான் ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒன்று பேசுங்க என்று சொல்ற காரணம் என்னன்னா, நீங்க பாவிக்கிற சொல்லுல இருந்து சொல்லுங்க. இப்ப இந்த அஜுவத்தை மத்த பக்கம் அஜுவத்தை என்ன தெரியாது. இப்ப சொன்னாதான் நீங்க அந்த உறுதிப்படுத்துறீங்க சொன்னாரு, அந்த கவலை துன்பம் மாதிரிக்குள்ளதான் உறுதிப்படுத்துது, காசு பணம் இன்பத்தோட இருந்தா உறுதிப்படுத்தான்னு மாதிரி சொன்னாங்க. அப்ப இன்பம் காசு பணத்தோட இருந்தா உறுதிப்படுத்தப்படுமா? அதாவது அன்றாட செயல்களோடு ஆனந்தமாய் வாழலாம் என்று சொல்றது இருக்கே. காசி பணம் இருந்தாலும் அவர கவலை இருக்குதான், அவர மனசுல கவலை இருக்குதான். ஏனென்றா அவருக்கு இருக்கிற அளவுக்கு அவர் உள்ளத்துல பிரச்சனை இருக்கு. என்ன இன்பம் இருந்தாலும் ஒரு குறையும் இருக்குதானே, அங்க ஒரு திருப்தி எங்க வரும் நமக்கு? அந்த அதாவது பாதையை உஸ்தாது செல்லக்குள்ள எப்படி சொல்றாங்கடா, கவலை வரும்ங்கிற கவலையை நாம இன்னைக்கு என்ன எடுக்கணும்டா, இப்ப பொருளும் புகழும் காக்கும் என்ற போதையில் வாழ்வதேன் என்று சொல்லி ஒரு பாட்டுல சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு உலகத்தில எந்த கட்டத்திலையும் ஒரு பொருளும் புகழும் இருந்தா நம்மளை பாதுகாத்துக்கிட்டு நாம வாழலாம். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, இல்லைன்னு இல்லை. அது நம்மள ஆகிரிலையும் கியாமத்திலையும் மனுஷர்லையும் பாதுகாக்கும்னா பாதுகாக்காது. இப்ப இறுதி காலம் ஒன்று வரப்போகுது. எப்படின்னா, இனி நம்மளுக்கு ஒன்றுக்கு 7 நிலைக்கு நம்மளோட உடல் நம்மளை கொண்டாந்து காட்டு நமக்கு. இதுதான் மெயின் கவலை ஒன்று வார. இதை உஸ்தாது சொல்றாங்க, இந்த என்ன வாழ்நாள் தாகம் என்று சொல்றாங்க. வயோதிபர் காலத்துல வாழ்நாள் தாகம், வாழ்றதுக்கு இன்னும் தாகம் ஆயிடுச்சு, ஆனா வாழையிலாம். அப்ப இன்னைக்கு அவருக்கு அந்த கவலை ஒன்று வரும், மனசுல வந்துடும். சைனி எப்படி வாழ்ற, நம்மளோட உடல் ஒத்துழைக்குது இல்லை. ஏன்னா உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் என்னால இவ்வளவுதான் ஏழுங்கிறத அவருக்கு ஒவ்வொரு கணமும் உணர்த்துற அளவுக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 25-30 வயசு மட்டுக்கும் சாப்பிட சாப்பிட உடல் வளர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இல்லையா? அதே இறைச்ச சாப்பிட்டோம், அதே கோழியை சாப்பிட்டோம், அதே மரக்கறியை சாப்பிட்டோம், அதே அரிசி சோத்தை சாப்பிட்டோம். இப்படி சாப்பிட சாப்பிட வளர்ந்துக்கிட்டே இருந்த உடல் இப்ப 35 வயசு அப்படி தாண்டக்குள்ளையும் சாப்பிட்றோம் தான். நாம சாப்பிட்றது நிப்பாட்டல, ஆனா தேஞ்சிக்கிட்டு போகுது. இந்த சாப்பாட்டை கொண்டு வளர்ந்துக்கிட்டே போற உடல் சாப்பாடை சாப்பிட வளர்ந்துக்கிட்டு போகணும், தேஞ்சிக்கிட்டே போற. இப்ப போ 55-60 வயசு ஆகுக்குள்ள சாப்பிட்றோம் தான், விரும்பினத்தையெல்லாம் சாப்பிட்றோம், ஆனா உடல் தேய்வு நிலைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப நம்மளோட கொண்ட்ரோல்ல இருக்க அந்த உடலுங்கிற அந்த வயசு வரைக்கும் வந்து திரும்ப அந்த வயசு போற வரைக்கும் நம்மளோட கொண்ட்ரோலுக்குள்ள இருக்க. அது இயல்பா இயற்கையா ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கா என்று பார்த்தா அது நம்மளுக்குள்ளேயே இல்லை, நம்மளோட அந்த இதுக்குள்ள சம்பந்தப்படுறதே இல்லை. அதோட பாட்டுக்கு ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்யுது, இயற்கையோட இயற்கையாக செயற்பட்டு கொண்டே இருக்கு. அதோட பாட்டுக்கு உருப்பெற்று
மறையுது. உருப்பெற்று மறைவது உலகமடாங்காக. உங்களோட உடல் உருப்பெற்று மறைஞ்சாலும் சரி, உலகம் உருப்பெற்று மறைஞ்சாலும் ரெண்டும் ஒன்றுதான். அப்ப ஈனைக்கு அந்த கவலை ஒன்றுதான் வரப்போகுது. இப்ப எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்கடா, இவ்வளவு பொருளாதாரம் இருந்து நமக்கு இனி வாழ்ந்து கேளாம இருக்கே, நம்மகிட்ட எல்லாம் இருக்குத்தானே என்ற உடனே இப்ப அவங்களுக்கு வர கவலை தான். அப்ப ஈனைக்கு உஸ்தாத் ஒரு பாட்டுல சொல்றாங்க, உளுத்தும் கவலை வராதான், தீர்ந்திடுமா. உளுத்தும் கவலை என்றா எந்நேரமும் எல்லாருக்கும் உளுத்திட்டு இருக்கிற கவலை இந்த மௌத்தாய் போயிடுவோம், மரணிக்கு போயிடுவோம், இல்லாம போயிடுவோம், எல்லாம் இல்லாம போயிடுவோங்கிறதே தவிர மற்றபடி பொருளாதாரம் இருக்கிறது இல்லாததில்லை. ஆனா கல்வை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் வாய்ப்புகள் அவர் சரியா பயன்படுத்திட்டாருண்டா அவர் உறுதிப்படலாம். உறுதிப்படையிலான்ற அர்த்தம் இல்லை. இதுக்கு வறுமை உரிமைக்கு வித்தாகும் என்று சொல்லி அது ஒரு பாட்டுல சொல்றாங்க. இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு, நாம இன்னொரு உறவாட்டத்தில் அதை எடுப்போம். ஆனா இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, சோதனை வேதனை உயர்த்தும் வழியங்காக. இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, சோதனை இல்லா மண்ணுயிர் இல்லை, சோர்வடைந்தாயா சொர்க்கமே இல்லையங்காக. அப்ப பொருளாதாரம் இருக்கிறவருக்கு சோதனை இருக்குதான். அவர்கிட்ட எத்தனை ஓடி இருந்தாலும் சரி, அவருக்கு எந்நேரமும் அதை பாதுகாக்கணும்ங்கிறதும். சும்மா ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்றுகாரன் எந்த அளவுக்கு அவர் மனநிலை இருக்கும்ங்கிறத பாக்குறேன்னா, வளமையா அவர் ரோட்டால போகக்குள்ள வரக்குள்ள ஒரு வலை கொண்டு கிடந்திருக்கேன்னு வைங்கள, ஒரு ஏக்கர் வலை கொண்டு கிடந்துச்சு. அதை சும்மா பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரு, யாரையும் சரியா ரெண்டுகிட்ட அப்படியே பார்த்துக்கிட்டு போனாரு. இப்படி ஒரு வருஷம் 2 வருஷம் போயிருக்க ஒரு நாள் அந்த வலகுக்காரன் வந்து இவர்கிட்ட சொல்றான், இந்த வலகை எடுத்துக்கிட்டு எனக்கு காசை தாங்க. எட்ட உடனே ரைட் எவ்வளவு என்னட்டு பேசி இப்போ இவர் வாங்கிட்டாரு. வாங்கி லாயர்கிட்ட போய் அவரோட பேரில் வழக்கு எழுதி எல்லாம் முடிச்சு ரெஜிஸ்டர் முடிச்சு விட்டு கொண்டாந்து வச்சார். இப்போ திரும்ப போக்குள்ளே வரக்குள்ளே எப்படி போவார்? இப்போ பார்த்துட்டு போகக்குள்ள எப்படி போவார்? எந்த வழக்கு என்று அவர் நினைச்சிட்டு போவாருவா. இப்ப அவரு அந்த வழக்கு இன்னும் யாருன்னு செல்லல, அது ஏற்கனவே வச்சிருந்தவர்கிட்டையும் இது உங்களோட வழக்கு தான் அது செல்லல. இப்ப இவர் வாங்கினவர்கிட்டையும் உங்களோட வழக்கு தான் அது செல்லல. இன்னும் வாங்க போறவர்கிட்டையும் செல்லாது. அது இப்ப வாங்கினவர் என்று சொல்லி இவர் ஏன் சுமக்கார்? இப்ப அவர் சுமக்காரா இல்லையா? இப்படி இது ஒரு உதாரணம். இப்படி இருக்கிற எல்லாத்தையும் அவரு எங்க சுமப்பாரு? அதாவது அப்படியேதான் இருக்கிற மாதிரி இருக்கு. அது அப்படியே இருக்கும், இல்லாம விடும். இல்லாட்டி இன்றைக்கு ஒரு ஆளுக்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட இருக்கும். அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இவர் இருக்கிற அவ்வளோத்தையும் இப்ப என்று சொல்லி இவர் சுமக்கக்குள்ள இவர அந்த நிலைமையில உள்ளுக்கும் அதிகமாக அந்த எண்ணம் தான் என்ன செய்யும்? இது எல்லாத்தையும் ஒரு கணம் அவரை அழிச்சு போட்டு இல்லல்லா என்கிறதுல தரிப்படுறது இருக்கே, உண்மையிலே கடினத்திலும் கடினம். ஆனா இயலாத காரியம் இல்லை. இதுக்கு கல் நெஞ்ச துணை வேண்டும் என்று சொல்றேன். இல்லாட்டி ஹக்கை உணரா கடின குணத்தை கலைந்து வேட அறுக்கணும் அங்கணும் இல்லாமேண்டு இல்லை. அதுக்காக அவர் இல்லாமக்கணும் இல்லை. அதை ஏன் அது எழுதினா அதில் பாட்டில் அது கிடக்கும். அதை இவர் ஏன் தியானம் பண்ற மாதிரி எந்நேரம் நினைச்சுக்கிட்டே இருக்காரு? ஏன் எந்நேரம் அது நினைக்காரு? எந்நேரம் ஏன் அதை கதைக்காரு? எந்நேரம் யார்கிட்ட கண்டாலும் இப்படி நான் வாங்கினேன்னு சொல்லி ஏன் அதை சொல்லிட்டு இருக்காருண்டா அதை அவர் சுமக்காரு. அப்ப ஹதீசுகள் இருக்கு, நீங்க நுட்பத்தை பிடிக்கிறீங்கன்னா பிடிச்சிக்கோங்க. தெளிவை தரணுமே, தெளிவை ஏதோ அதை தரத்தாமே. மறுமையில அதையெல்லாம் இறக்கி வைக்காம அவரே என்ன செய்யலாம்? ஜன்னத்துக்கு நுழையலாம். ரெண்டா இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் எல்லாத்தையும் எண்டை இல்லைன்னு எல்லாருக்கும் கொடுத்துடணும் அர்த்தம் இல்லை. இன்னைக்கு அவர் எண்டேன்னு சுமக்காம இருந்தாரண்டா போதும். நுட்பத்தை சரியா பிடிச்சிக்கோங்க. அதெல்லாம் இடிக்கக்கூடாத அர்த்தமும் இல்லை, இடிக்கணும் மட்டும் இல்லை. அது இடிக்கிற மாதிரி இடிக்க அதையும் அவர் எண்டேண்டு அவரை உள்ளுக்கு அந்த மனசுல பதிய வச்சு அந்த பதிவை அவர் திரும்ப திரும்ப தியானமே செஞ்சிட்டு இருக்கிறதால எது தடப்படுகுதுண்டா அவரு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் எல்லாம் தடப்படுகுது. எப்படி தடப்படுகுது? இப்ப நானுங்கிற உணர்வை அவர் சரிப்படுத்தணும் வைங்களேன். அந்த உணர்வு சரிப்படுத்துற அந்த நேரத்துக்குள்ள இப்படி இருக்கிறதெல்லாம் ஒரு எண்ணமா வந்து என்ன செய்யும்? அதை சரிப்படுத்துற, அதை ஞாபகப்படுத்துற, அதை மறதியாக்கும்.
அப்படி மறதி ஆக்காம அது எல்லாம் இருக்கண்டா, அது எந்த பிரச்சனையும் இல்லை, அதை பத்தி ஒரு பிரச்சனையே இல்லை, கவலை இல்லை. அந்த அளவுக்கு அவர் என்ன செய்யணும், அவருக்கு ஏத்த மாதிரி எல்லா சூழலையும் அமைச்சுக்கணும். இப்ப அவர் கவலை இல்லாம என்ன செய்யலாம், கவலைப்படாம போகலாம். இப்ப அதுகளும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். மர அவர் ஒரு காலப்போக்கில் அவர் அதை மாய்கைங்கிற விவரத்தை உணர்ந்து கொள்ளக்குள்ள மர எல்லா முடிவும் எடுப்பாரு. இப்ப நிஜமண்டு அதை நம்பி இருக்கிற காலப்பகுதியில அந்த மாய்கை என்று உணர்ற மனோநிலை ஒன்று வராது. அது இயற்கது, எல்லாருக்கும் தான். அது சரி தவறுன்றெல்லாம் இப்ப நான் முடிவு எடுக்கக்கூடாது. இயல்பாவே அந்த குணம் தான் இருக்கும். அது அப்ப அந்த மாய்கை விவரம் புரிகிற வரைக்கும் அது அந்த மனோநிலையை நாம உருவாக்க இயலாது, எதிர்பார்க்க மேலாது. அது இயல்பா வரணும், அது இயல்பா வரும். அது தியானம் செஞ்சா, திக்கிர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போனா இம்மை மறுமையை அது சீர்படுத்தி அவரை சரியா கொண்டு வந்து நிலையான இடத்துல அவரை கொண்டரும். அது அவர் ஒன்றும் என்ன செய்ய தேவையில்லை. நான் தியானம் செய்கிறேனே, திக்கிர் செய்கிறேனே, நான் இப்படித்தான் இருக்கணும் பண்ணலாம் அவர் முடிவெடுக்க தேவையில்லை. அது அவரை முடிவெடுக்க வைக்கும். அது இயல்பாவே நடக்கும். எண்ணம் சீராய் அமைந்தவர் வாழ்வு என்றும் அமைதி கிட்டுமா. எண்ணம் சீராய் அமைகிறேண்டா என்னது, எண்ணம் சீராமையணுமா. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கருப்பு கோடு ஒன்று போட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டு போய் அப்படியே நிப்பாட்டி போட்டு அந்த கருப்பு கோடு போட்ட இடத்துல இருந்து ஒரு மஞ்சள் கோடை போடுறோம், நிப்பாட்டி போட்டு மறுவா ஒரு வெள்ளை கோடை போடுறோம், நிப்பாட்டி போட்டு மறுவா ஒரு சிவப்பு கோடை போடுறோம். இப்ப நாம இந்த இந்த கலரா கோடு போட்டது சீரா போட்டிருக்கேமா. இப்ப சீரா போடுறேன் என்ன செய்யணும், ஒரு கலர்ல போடணும் கோடு இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு கலர்ல போட்டா தானே, கருப்புலேயே சீரா போட்டிருக்காரு இந்த கோட்டை, வெள்ளையிலேயே சீரா போட்டிருக்காரு. இது என்ன இடைக்கிட விட்டு விட்டு இப்படி ஒரு கோடு போட்டிருக்காரு. அப்ப கொஞ்சம் சீர் இல்லாம இருக்கு இந்த கோடு, கலர் மாறி மாறி ரெண்டு எடுக்கலாம் தானே. அப்ப இப்ப எண்ணம் சீரா அமைகிறேன் என்ன செய்யணும், ஒரே எண்ணமே அமையணும், ஒரே எண்ணமாகவே இருக்கணும் அவர். அந்த எண்ணம் என்னது, அந்த எண்ணம் அமைந்தா என்றும் அமைதி கிட்டுமா. ஏன் அமைதி கிட்டும், அந்த எண்ணம் அமைதி கிட்டுற மாதிரி சூழலையே உருவாக்கும் அவருக்கு. அவர் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அது ரெண்டும் அவருக்கு அந்த நிலையத்தை உருவாக்கும். வெளியில அது நல்லது கெட்டதா தெரியும் பார்க்கறது, அவரிடத்துல அப்படி இல்லை. அந்த சீராகிற எண்ணத்துக்காக, அது சீராகிறதுக்காக தான் எல்லாம் நடக்கிறதாக அவர் விளங்கிக் கொள்வார். அப்ப இந்த எண்ணம் சீராகிறேன்டா என்ன, இப்போ ஒரு நேரம் ஒரு எண்ணம் வேலை செய்யுது, கொஞ்ச நேரத்தால இன்னொரு எண்ணம் வேலை செய்யுது, கொஞ்ச நேரத்தால இன்னொரு எண்ணம் வேலை செய்யுது, கொஞ்ச நேரத்தால இன்னொரு எண்ணம் வேலை செய்யுதுன்னா இப்ப நம்மளோட எண்ணம் இப்ப சீராக போயிட்டு இருக்கா, மாறுபாடு கண்டு எண்ணம் போகுதா, மாறுபாடு அடைஞ்சுதானே இப்ப எண்ணம் போயிட்டு இருக்கு. அப்ப இப்படி எண்ணம் போறவர்கிட்ட அமைதி கிட்டாதான். ஏனண்டா இங்க என்ன செய்யுது, எண்ணம் மாறுபட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப எண்ணம் மாறுபட்ட உள்ளத்திலே ரெண்டோஸ்தாது ஒரு பாட்டுல என்ன செய்யறாரு, படிக்காக அந்த பாட்டை நீங்க கேட்டீங்களா விளங்கும். அப்ப எண்ணம் சீராய் அமைகிறேன்டா என்ன, எந்நேரமும் அதே எண்ணத்திலேயே இருக்கிறது, அதே எண்ணத்தையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறது. அது டக்குண்டு எடுத்த எடுப்புலேயே நமக்கு சாத்தியம் இல்லை, அதுக்கு தான் கொஞ்சம் காலம் எடுக்கிறேன். ஆனா காலம் எடுத்தும் சீராகட்டி நாம அதுக்கு முயற்சி எடுக்கலைன்னு அர்த்தம். அப்ப இப்ப நான்ங்கிற எண்ணம் எந்நேரமும் தரிப்படுற மாதிரி உங்களோட கல்பு அமைஞ்சிட்டா அது சீராயிட்டு போக வேண்டும். அந்த எண்ணம் அமைதியை தந்துடும் எப்பயும். அது என்ன நடந்தாலும் சரி, உலகம் பிறண்டாலும் சரி, நீங்க அமைதியா இருப்பீங்க. எக்கணமும் அவனோடு இரண்டட்டி இருப்போருக்கோ எது வரினும் துன்பம் வருமோ என்றா, எல்லாம் வரும், துன்பம் வராது, துன்பப்பட மாட்டார் என்று சொல்றாரு. எக்கணமும் அவனோடண்டா அந்த நானோடு இரண்டட்டி இருக்கணும். இரண்டட்டி இருக்கிறேன்டா நான் ஒன்று இருக்கி, நான் வேறையா இருக்கேன், என்கிட்ட ஒரு நான் ஒன்று இருக்கி,
இல்லாட்டி எங்கேயோ ஒரு நான் இருக்கி, நான் ஒரு ஆள் வேறையா இருக்கேன், என்னோட ஒரு நான் இருக்கி, ரெண்டா இப்ப இரண்டா இருக்கி, எண்ணத்தில் அவர் இரண்டாக்கி வச்சிருக்காரு இப்ப அவர் எண்ணத்திலே. அப்ப அது இரண்டரை கலக்கணும், கலப்பற்ற நிலையாகணும். அப்படி என்றால் இரண்டற்றிருக்கணும். அப்ப இரண்டற்றிருந்தா அவனோடு இரண்டற்று இருப்போர்க்கு எது வரினும்டா ஏதோ வரும், அவருக்கு வராம ஓடுமென்ற அர்த்தம் இல்லை. எது வரினும் துன்பம் வராதான். அப்ப உண்மையிலே பாதைங்கிறது என்ன தெரியுமா? இன்பம் துன்பம் அற்ற நிலையே பாதை. இந்த இடத்துக்கு அறிவு வந்துட்டா பாதை தெளிவாயிடும், பகுத்தறிவு தொழில்படும், பாதை சரியாய் பிடிபடும். இப்ப அவருக்கு இன்பம் துன்பம் அற்ற நிலை பாதை. இப்ப இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, எப்படி இன்பத்தின் உருமாற்று துன்பமுங்காங்க, துன்பத்தின் உருமாற்று இன்பமுங்காங்க. அப்ப நாம இப்போ ஒரு கணத்துல ஒரு இன்பமான ஒரு மனோநிலையில இருந்த உடனே நமக்கு என்ன செய்து டக்கண்டா அடுத்த கணம் அது துன்பமா உருமாற போகுதான். ஆனா நமக்கு விளங்குது இல்லையே, நமக்கு இப்படி ஒரு துன்பம் வருகுது என்று சொல்லி ஏன் விளங்கி கொள்றோம் இல்லைன்னா நம்ம தான் காரணம் பண்ணி விளங்கி கொள்றோம் இல்லை. மறுநாள் திரும்ப நல்ல ஒரு துன்பம் வந்ததுக்கு பிறகு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்பம் கொண்டு வருது. அப்ப நாம எப்படி வாழ்றோம்டா இன்பத்துக்கே இருக்கும். சும்மா வெப்பமே இன்றைக்கெல்லாம் இன்பமா இருக்கும், இன்பம்ங்கிற ஒரு பகுதிக்குள்ளே இருக்கும். மறுநாள் திரும்ப அடுத்தாண்டு பார்த்தா கவலைப்பட்டுக்கிட்டு துன்பமான ஒரு பகுதிக்குள்ளே இருக்கும். மறுநாங்களை பார்த்தா திரும்ப இன்பமான ஒரு பகுதிக்கு இருக்கும். இப்படி இன்பத்துக்குள்ளேயும் துன்பத்துக்குள்ளேயும் தான் என்ன செய்யும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ உஸ்தாது ஒரு பாட்டுல சொல்றாங்க, இன்பம் இடர்படுத்தும், அந்த பாட்டு எப்படி ஞாபகமா சகி, இடர்படுத்தும் சூழலில் அமைதி தேடி எங்கே போகிறாய், எங்கே போகலாம் நாம் அமைதி எங்கே போகலாம், அதுக்கு முன்வரியே சொல்லுங்களேன். இடர்படுத்தும் இல்ல இன்ப துன்பம் இடர்படுத்தும் வேலை. அப்ப இந்த துன்பம் இடர்படுத்தும் சூழலில் அமைதி தேடி எங்கே போகலாம். அப்ப நாம தொடர்ந்து எதுக்குள்ள வாழ்றோம்? இப்ப ஒன்று இன்பத்துக்க வாழ்றோம், இல்லாட்டி துன்பத்துக்க வாழ்றோம் இல்லையா? அப்ப ஒஸ்தாது பாதை என்று எதை சொல்றாங்க? இன்பத்தோட இருந்துகிட்டு இருக்கிறத பாதை என்று சொல்லையும் இல்லை, துன்பத்தோட இருக்கிறத பாதையும் என்று. பாதை என்று சொல்றது என்ன? இன்பம் துன்பம் அற்ற நிலையே பாதையா. அப்ப அந்த பாதை கண்டு ஏகுனி. இப்ப பாதையை கண்டுட்டாருண்டா இப்ப ஏகமாக போறாரு. ஏகுனி என்றா ஏகமாகும். அப்ப ஒன்றியாய்த்தான் ஏக வேண்டும். அப்ப இங்க பாதை கண்டு ஏகுனி ஏக போறாரு. இப்ப ஏகுறது இன்பம் துன்பம் அற்ற நிலையாம, அந்த நிலை பேரின்பம். அது பேரின்ப தேனூற்று அந்த நிலை. அப்போ இந்த நிறைய பாட்டுகள்ல சொல்றாரு, ஞாபகம் வருவதில்லை. விருப்பு வெறுப்பு அற்ற நிலையே வேத ஞான ரகசியம் சொல்றாங்க. அண்ணா அண்ணா விருப்பு வெறுப்பு அற்ற நிலையே வேத ஞான ரகசியம். அப்ப வேத ஞான ரகசியம்ங்கிற என்ன? விருப்பு வெறுப்பு அற்ற நிலை உருவாகணும் கல்புல. அப்ப கல்வி என்ன செய்யணும்? ரெண்டையும் கடந்து பரிசுத்தமான நிலைக்கு கல்பு வராம ஞானம் வழியாக ஞான ரகசியங்கள் அந்த கல்புல தெரிய வேண்டி வராது. அப்ப சில விஷயங்களை நாம அந்த பக்குவத்துக்கேற்ப அந்த சொன்ன மாதிரி அம்பியாக்களாகிய நாங்க உங்களோட அறிவு தகமைக்கேற்ப பேச கற்பிக்கப்பட்டுள்ளோம். பேசுகிறோம் என்ற செல்லாம பேச கற்பிக்கப்பட்டுள்ளோம் என்றதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அப்படித்தான் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. அப்ப அதனால உஸ்தாதும் என்ன செஞ்சாங்கன்னா, நம்மகிட்ட பேசக்குள்ள அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்து போட்டு எழுதக்குள்ள எதையெல்லாம் எழுதணுமோ எல்லாத்தையும் எழுதி போட்டு போயிட்டாங்க. இப்ப எழுதினத்தையும் நாம என்ன செய்யறோம்டா, நமக்கு சாதகமானதுகளை மட்டும் நாம எடுக்கும், பாதகமானதுகளை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை ஆயிடுமே, எல்லாத்தையும் விட்டுருவோமே, எல்லாத்தையும் விட்டு போக வேண்டி வருமே. அந்த மனப்பயத்துக்காக நாம என்ன செய்யறோம்? அதுல தைரியமாக இறங்கி செயற்படுறதுக்கு ரெடி இல்லாம இருக்கும். ஏன்னா அது ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். அது ஏனென்றா அந்த இடிப்பு நிலை உணர்வுக்கு தென்படாத வரைக்கும், உணர்தலுக்கு வராத வரைக்கும் ஒரு மனப்பயம் இருக்கும் தானே, யாருக்கு இருக்காம விடும்? அது இயல்பு. அது அப்ப அதுக்கு கொஞ்சம் துணிய வேண்டியிருக்கு. மனமாற்றம் பெற்றால் மன்னிப்பு உண்டுங்கிறது என்னன்னா, மனம் மாற வேண்டியிருக்கு. இப்ப
பொருள் என்று காண்றதை எல்லாம் குரூர் என்று காண வேண்டியிருக்கு. ஒன்றுமே இல்லை என்று காண்றத பொருள் என்று காண வேண்டியிருக்கு. அதை நிலையான பொருள் என்று காண வேண்டியிருக்கு. அப்ப இந்த மனம் மாறும். எல்லா விஷயத்திலையும் மாற்றம் உண்டு. அந்த மாற்றத்தை இயல்பாகவே ஏற்படுத்தும். உள்ளத்துல அந்த இயல்பாகவே அந்த மாற்றம் ஏற்படும். தியானம் திக்ர் செஞ்சாதான். அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்கிற களிமாவை தியானிக்காம அந்த மாற்றம் ஏற்படாது. அதை செய்ய செய்ய அந்த கல்புல மாற்றம் ஏற்பட்டு இருக்கும். அது சம்பந்தப்பட்ட தேடல அந்த கல்வி தேடிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், இந்த மாற்றம் ஏற்பட்டு அந்த சூழலும் வந்து இதுக்கு இப்ப பொருளாதாரம் தடையா இருக்காது. அது ஒரு அப்படி தடை பண்ற சாமானும் இல்லை. அது உண்மையில அப்படி எல்லாம் ஒரு சாமானே இல்லை. அவருக்கே விளங்குமே. அது எல்லாமே இந்த மாறி மறைஞ்சி போயிட்டு இருக்கிற ஒன்றுதானுங்கிறது விளங்கும். காலப்போக்கில் விளங்கப்போல அவர் பக்குவமாயிடுவார். நித்தியமா நிலையா இருந்துடணும் என்ற இடிப்பை பிடிக்கத்தான் ட்ரை பண்ணுவார். எந்நேரமா அதுல முழு மூச்சா இருக்கணும் என்ற மனோநிலை வந்து அவருக்கு பொருளாதாரம் எங்க இருக்க போகுது? பொருளாதாரம் என்ற என்னது? நிறத்தினை பொருளென மதிக்கிறது தானே. நேற்று நாம எடுத்த விஷயம் வந்தானே. அப்ப அதால இருக்கிறதால களிமாவில சித்தி அடைய போறதும் இல்லை, இல்லாதத்தில களிமாவில சித்தி அடைய போறதும் இல்லை. சித்தி அடைய போறது களிமாவை தியானம் செய்யறதால, திக்ர் செய்யறதால. அதை செஞ்சா அன்றாட செயல்களோடு ஆனந்தமாக வாழலாம். பக்குவம் தானா ஏற்படும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்த உடனே அந்த பக்குவத்துக்கு போறதுக்கு ஏத்த மாதிரி ஆரம்பிச்சிடும். ஒரு 65-70 வயசானதுக்கு பிறகு ஆரம்பிச்சு எல்லாம் உடம்புக்கு வருத்தம் வந்துடும். எல்லா பக்கத்தாலே உடம்பு வருத்தப்பட்டு இருக்கும். தியானம் செய்யலாம். ஏண்டா ஈமான்ட சுத்தம்ங்கிறது ஈமான்ல பாதி என்று சொன்ன உடல் ஆரோக்கியமா இருக்கக்குள்ள திக்ரு செய்யலாம். உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்தலாம். அப்போ ஒரு நிலைப்படும். உதாரணத்துக்கு உங்களுக்கு எங்கேயாவது ஒரு தலைக்கடி, இல்லாட்டி ஒரு பல்லுக்க வலி, இல்லாட்டி எங்கேயாவது உடல்லையே ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒன்று உங்களுக்கு வந்துட்டா அந்த வருத்தம் விடாது, ஒரு நிலைப்படுத்த விடாது. அந்த வருத்தத்திலேயே முறை காலம் போயிட்டு இருக்கு. அதான் வருத்தம் வந்ததுக்கு அப்புறம் கை சேதப்படுற காலம் வந்துடும். ஆனா அந்நேரங்கள் ஒரு நிலைப்பட்டுட்டா, ஒரு நிலைப்படுத்துற நிலையுண்டு உள்ளத்துக்கு ஏற்பட்டுட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றுக்கும் பயப்படவா, ஒன்றுக்கும் பயப்படது. உங்களோட விஷயம் அது சரியா சீரா போயிட்டே இருக்கு. அங்க உடல் உங்களுக்கு உடலை எதை ஒரு நிலைப்படுத்தினா உடல் மறந்து போகுங்கிறது உங்களுக்கு விளங்கும். உஸ்தாத் அதை எப்படி சொல்றாங்கடா, காதுக்குள்ள கொண்டாந்து ஸ்பீக்கரை வச்சா கூட ஒரு நிலைப்பட்டுட்டா அந்த உள்ளம் ஒரு நிலைப்பட்டுருமா, அது டிஸ்டர்ப் ஆகிக்காதான். உஸ்தாத் பேச்சுக்கள் யாரும் கேட்ட பேச்சுக்கள்ல கேட்டிருப்பீங்க. காதுக்குள்ள கொண்டாந்து ஸ்பீக்கரை வச்சாலும் அந்த உள்ளம் ஒரு நிலை பட்டுட்டா அது அது அழகுல என்ன செய்யாதான், அது தடை செய்யவே செய்யாதான். அதுக்கு பிறகு உடல் வியாதி நோய் எல்லாம் வராது. அங்க தியானம்ங்கிறது அதை சீர்படுத்தும் எல்லாத்தையும். உயிரும் உடலும் நிறைவு காண உவந்த கொள்கை தௌஹீத். அவர் உடலால நிக்கிற இல்ல, அவர நில உணர்வுல நிக்கிற நில அவர் முடிவு பண்றதுதான். அவருக்கு முடிவு பண்றதுக்கு அங்க யாரும் இல்லை. நம்ம அங்கால இப்ப போகாம விடுவோம். அந்த விஷயத்துக்குள்ள வரல, சும்மா மேலோட்டமா பேசிட்டு இருக்கோம். அதனால தியானம் செய்கிறது, திக்ர் செய்கிறது, அதாவது ஞாபகப்படுத்தல், ஆழ்ந்த உறக்க நிலையை நினைவுபடுத்துற அளவுக்கு கல்பு எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் மாறுபட்டுக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நானுங்கிற உணர்வு தரிப்பட்டுக்கிட்டு இருக்கின்ற அர்த்தம். இந்த நானுங்கிற உணர்வை ஆழ்ந்த உறக்க நிலையில வச்சுத்தானே நீங்க உணர வேண்டியிருக்கு. நானண்டு அதைத்தான் நீங்க நினைக்க வேண்டியிருக்கு. ஆரம்பத்துல அதை அப்படி நினைக்கிறேன், நினைக்க நினைக்க உணர்வு இருக்கிறதாக உங்களுக்கு தென்படும், தோணும். அந்நரம் உறுதி பெற்று அந்த உணர்வை எடுக்கணும். நீங்க நானண்டே எடுக்கணும். அவங்க யாரும் தாரதுக்கு இல்லை உங்களுக்கிட்ட. ஏண்டா அதுக்குரியால் நீங்க அந்நரம் உங்களுக்கு உனக்குரியது தான்ன்றதுதான் உங்களுக்கு விளங்கும். அப்ப உறுதி பெற்று உணர்வை பெரு என்றா என்ன, பெற்றுக்கொள்ளும். பெற்றுக்கொள்ளுங்கிற வசனம் எந்த கட்டத்துல பாவிக்கிறேன்டா, நமக்கிட்ட யாரோ ஒரு ஆள் நீட்டிக்கிட்டு இருக்கிற அந்த அர்த்தத்துலனே. ஒரு ஆள் ஏதாவது ஒன்று இன்னாங்க என்று இப்படி நீட்டிட்டு இருக்கலாம், பெற்றுக்கொள்ளுங்களேன்.
அவர் தாரார் தானே, எடுங்க பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்ற மாதிரி. அப்ப அது அது ரெடியா இருக்கு உணர்வு. அது எப்படி இருக்கு? பெற்றுக்கொள்ளணும். உறுதி பெற்று எப்படி எப்படி சார் அந்த நசரன எப்படி அந்த பாட்டு வருது? உறுதி கொண்டு உணர்வை பெறு, உறுதி கொண்டு உணர்வை பெறு என்று வருது. பெரு என்றா அது இந்த பெற்றுக்கொள் என்று சொல்ற அர்த்தம். பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா ரெடியா இருக்கு, அவனோட இப்படி தந்த மாதிரி இருக்கு. உறுதி கொண்டு உணர்வை பெறு. அப்ப இப்ப நீங்க இந்த நான் என்ற இருக்கும் நானை உணர்ந்து கொள்ற நிலை அதிகமாகிறேன்டா, அதுக்குரிய நேரத்தை நீங்க கொஞ்சம் கூட்டுறேன்டா, உலக சம்பந்தப்பட்ட எண்ணங்களை கொஞ்சம் குறைக்க வேண்டி வரும். உலக வாழ்வில் அமைதி பெறண்டு சென்ற காரணம் அதான். உறுதி கொண்டு உணர்வை பெறு, உலக வாழ்வில் அமைதி பெறு என்றா இனி அந்த இருப்பு நிலையை நோக்கி போற பயணம் இனி நம்முடைய அந்த இருப்பு நிலையை நோக்கி போறேன்னா மிச்சம் தூரம் இட வழி இருக்கி ஒரு 1000 கிலோமீட்டர் போகணும் என்ற அர்த்தத்தை எடுத்துருவானா. அண்ணன் நீங்க இருக்கிற அதே நிலையில உறுதி பெற போறீங்க. நான் நித்தியமா நிலையா இருக்கேன்னுங்கிறத அனுபவத்துல காண போறீங்க. அகதுடைய நிலையை உணர போறீங்க. உணர்ற மட்டுமா? உணர்ந்தறினி உயர்ந்திடுவாய், மறைந்த பல தெரிந்திடுவாய், மமுகரன அமைந்திடுவாய். இப்ப இனி என்ன தேவை உங்களுக்கு? என்ன இருக்கு? இப்ப எல்லாம் கூட ஏக வியாபகமா இருக்கிற இருப்பு நிலையே நீங்க தான். இப்ப அதுல என்னையாவது எடுத்துக்கணும் கொடுத்துக்கணும் என்றெல்லாம் இருக்கா தேவை? அப்ப விருப்பு வெறுப்பு அற்ற நிலை தான் என்ன செய்யும்? ஐநைக்கு உருவாகும். இன்ப துன்பம் அற்ற நிலை தான் பாதைங்கிறது தெளிவாகும். இப்ப தங்கம் மாலையை உவப்பதும் இல்லை, மாலை தங்கத்தை வெறுப்பதும் இல்லை. உவப்பதும் வெறுப்பதும் உள்ளத்தின் மறிச்சி, உலகாசை பேயை ஒழிப்பது புரட்சி. லேசான வேலை இல்லது. உலகாசை பேயை ஒழிப்பது புரட்சியா. மறா இன்னொரு பாட்டுல சொல்றா என்ன? ஆவதும் அழிவதும் மறுச்சியடா, அதை அறிந்து கொள்வது புரட்சியடாங்க. இதெல்லாம் உள்ளத்துல புரட்சியை ஏற்படுத்தும். புரட்சி என்ன? அந்த புரட்சி என்று பாவிக்கிற வசனத்துக்குரிய அர்த்தத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அண்ணா பெரிய ஒரு புரட்சி நடக்குதான் என்றா அந்த ஏரியாவே எப்படி இருக்கும்? அந்த புரட்சியத்தானே கவனிச்சுட்டு இருக்கும். இப்படி ஒரு போராட்டம் நடக்குதா, அண்ணா ஒரு புரட்சி ஒன்று நடக்குதாமண்டா அது ஒரு சின்ன விஷயம் இல்லது. அவ்வளவு மாற்றம் கல்வில ஏற்படும். புரட்சி நடக்கும். நீங்களே அப்படியே அசந்து போய் இருந்துடுவீங்க ஆச்சரியத்தில். என்னடா இன்னும் நடக்குதுன்னு சொல்லி. எதை? ஆவதும் அழிவதும் மறுச்சியடா என்கிறத்தான் அறிகிறது புரட்சியா. நாம அறிஞ்சிருக்கோமா? எப்படி ஆகுது, எப்படி அழியுது? ஆவதும் அழிவதும் மறுச்சியடா, இதை அறிந்து கொள்வது புரட்சியா. இதை அறிந்து கொள்வது புரட்சியா. நாம சும்மா நோமலா அறிஞ்சிக்கிட்ட நினைச்சிட்டிக்கோம், புரட்சி ஏற்படும் அதை அறிஞ்சா. அப்பதான் ஆவது என்ன அழிவது என்ன, ஆவதும் அழிவதும் மறுச்சி தான்ங்கிறான். அந்த அறிவு என்ன செய்யும்? அந்த புரட்சியை ஏற்படுத்தும். அது மாதிரிதான் இந்த பாட்டு. தங்கம் மாலையை வெறுப்பதும் இல்லை, மாலை தங்கத்தை தங்கம் மாலையை விரும்புவதும் இல்லை, மாலை தங்கத்தை வெறுப்பதும் இல்லை. உவப்பதும் வெறுப்பதும் உள்ளத்தின் மறுச்சி. இப்ப நாம உன்னை விரும்புறதும் விரும்பாம இருக்கிறது நம்மளோட உள்ளத்துல ஏற்பட்ட மறுச்சியா. உலகாசை பேயை ஒழிப்பதே புரட்சி. அப்ப இதெல்லாம் இன்றைக்கு நினைச்சு நாளைக்கு சாத்தியப்படுத்துற விஷயம் இல்லை. சாத்தியப்படுத்தணும் மட்டும் இல்லை, ஆனா சாத்தியப்படுத்தாம இயலா. சாத்தியப்படுத்தித்தான் ஆகணும். இல்லாட்டா அவ என்ன செய்ய சதுகளி இருக்க மாட்டாரு. அப்ப அவரோட இருப்பு நிலை, அவரோட உள்ளம் இருக்கிற நிலை அப்படியே மாறுபட்டுரும். இப்ப இயல்பா இருக்கிற நிலை எல்லாம் அந்த உள்ளத்துக்கு என்ன செய்யும்? அந்த ஒளி உலகங்கிறது தெரிய வேண்டி வந்துடும். அந்த உலகத்தோட ஒன்றிக்க பார்ப்பாரு. இப்ப அந்த உண்மையோட என்ன செய்வா? எப்படி சொல்றாங்க? ஒளி உலகு கிட்டினால் ஒளி உலகு ஆட்கொண்டு உண்மையோடு ஒன்றி விடுவார், உத்தமனாய் வாழ்ந்திருப்பார். உண்மையோடு ஒன்றி விடுவார், உத்தமனாய் வாழ்ந்திருப்பார். அப்ப அந்த உண்மையோட ஒன்றின உடனே அந்த உண்மையை உணர்ந்தவரா வாழ்ந்திருப்பாரா.
அப்ப உண்மையை உணரவும் உணர்ந்தபடி வாழவும் என்கிறார் தவசம். அப்ப இப்ப நாம நம்மள இன்றைக்கு நாம எவ்வளவு நேரம் இன்பத்துக்கு இருந்தோம், எவ்வளவு நேரம் துன்பத்துக்கு இருந்தோம், எவ்வளவு நேரம் துன்பத்தில் இருந்தோம், எவ்வளவு நேரம் இன்பத்துக்கு இருந்தோம் நிறுத்து பார்த்தா நம்ம இன்றைக்கு இன்பத்துக்குள்ளேயும் துன்பத்துக்குள்ளேயும் தானே வாழ்ந்திருக்கோம்ங்கிறதே நம்மட அனுபவம் செல்லுமா இல்லையா? அப்ப நாம தொடர்ந்து என்ன செய்யறோம்டா அதுக்குள்ளதான் வாழ்றோம். நான் பாதைங்கிறது என்னன்னா இன்ப துன்பம் அற்ற நிலைய பாதை. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையை நினைவுபடுத்துற உள்ளம் அங்க மாறுபட்டா அங்க அது அங்க இன்பத்தையும் என்ன செய்யாது, காட்டாது, துன்பத்தையும் காட்டாது. இது ரெண்டு அற்ற பாதையை காட்டுவார். அப்ப பாதை, அந்த பாதை கண்டு ஏகுனி அதுக்குள்ள எப்படி ஏகுற ஒன்றியத்தான் ஏகணும். நீங்க போகணும், இதுக்கு மேல நாங்க வரையலாம். ஏன்னா அங்க என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்ற கருத்து தான் அங்க இருக்கு. அந்த கருத்தின் இருப்பு நிலை ஏக நிலை, அகதுடைய நிலை. அறிந்து கொண்டால் சரி. இன்றைக்கு நாம் ஒரு தலையங்கத்தை வச்சு பேசல, சும்மா வந்த சப்ஜெக்டோட அப்படி எல்லாத்தையும் கலந்து பேசிக்கிட்டு போறோம். இதுக்குள்ள இன்னும் கேள்வி இருந்தா எடுங்க. சஹி ஒரு இடத்துல இந்த விருப்பு வெறுப்பு அற்ற நிலையே வேத ஞான ரகசியம்னாங்க. ஆனா இன்னொரு பாட்டுல இரக்கம் கோபம் இருக்க வேணும் அவசியமுங்க. இரக்கம் கொள்ளணும், ஒரு இடத்துல அதை எடுக்க போறாங்க. இது ரெண்டும் என்ன பயன்படுத்தணும்? அதாவது இரக்கம் கோபம் இருக்கே, இப்ப ஆண்டவன் அருளால் அவன் உருவானோம் அறிவாயா மனிதா படிச்சுட்டு அங்கால என்ன செய்யறாங்க, அன்பை பண்பை அதனில் அமைத்தோம். எப்படி அன்பை பண்பை அதனில் அமைத்தான் அறிவாயா மனிதா. அப்ப அங்க அன்பு என்ன, இரக்கம். அன்பண்ட இரக்கம் தானே, அன்பண்ட விருப்பம் தானே, அப்படித்தான் எடுக்கணும். அப்ப அன்பை பண்பை அறிவினில் அமைத்தோம் அறிவாயா மனிதா ரெண்டு அங்க படிச்சிருக்காங்க. இங்க படிக்காக எப்படி விருப்பு வெறுப்பு அற்ற நிலையே பாதை என்று தானே சொல்றாங்க. இன்ப துன்பம் அற்ற நிலையே பாதையங்காக. ஆனா இரக்கம் கோபம் அவசியமுங்காக. அதான இப்ப நீங்க கேட்ட கேள்வி சஹி. அப்ப இரக்கம் கோபம்ங்கிறது சரியா. இப்ப நீங்க உதாரணத்துக்கு வைங்களேன், விரும்புறங்கிற விஷயம் அந்த சொல்லுக்குரிய அர்த்தத்தையும் இரக்கம்ங்கிற சொல்லுக்குரிய அர்த்தத்தையும் சரியா ஒரு ஆழமா நீங்க சிந்தனை கெடுங்க. இப்ப நாம அதை எடுத்தோம்னா நமக்கு டைம் இன்னும் போகும். நாளைக்கு எடுத்தா நாளைக்கு அதை பேசலாம். அப்ப அன்பை பண்பை அறிவினில் அமைத்தான் அறிவாயா மனிதான்னு சொல்றாங்க. இன்னொரு பாட்டுல சொல்றாங்க சரியா, ஆண்மகனாய் நாய் என்று சொல்றாங்க இந்த பாட்டுல. முன்னுக்கும் ஆண்மகனாயிட்டாக என்று சொல்றாங்க அந்த பாட்டுல. முன்னுக்கும் அந்த பாட்டு என்ன, ஆண்மகன் ஆயிட்டார். அதுக்கு முன்னுக்கு வருகிறது ஆளும் திறமைக்கு அறிவும் அன்பும் இணையும் போது ஆளும் திறமை பெற்றுக்கொண்ட ஆண்மகன் ஆயினான்னு சொல்றாங்க. அங்க அறிவும் அன்பும் இணையும் போது விளங்கிட்டா, அறிவும் அன்பும் அரவணைப்பும் அமையும் போது ஆளும் திறமை கொண்ட ஆளும் திறமையா, ஆளும் திறமையா உண்ட ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு திறமை ஒன்று வருகிறது. அப்ப அது இது எந்த இடம். இப்ப இங்க சொல்றாங்க ஆண்டவன் அருளால் அவன் உருவானோம் அறிவாயா மனிதா அன்பை பண்பை அறிவினில் அமைத்தான் அறிவாயா மனிதா. அப்ப அந்த அறிவில அமைத்த அந்த அன்பும் பண்பும் இங்க ஒரு வகையா சொல்றாங்க. ஆளும் திறமை கொண்ட ஆண்மகன் ஆயிட்டானா, அன்பும் அறிவும் அரவணைப்பும், அன்பும் அறிவும் அரவணைப்பு. அப்ப இது எல்லாம் இப்ப நான் சொன்ன இந்த அவ்வளோத்தையும் முன்னுக்கு பின் முரணாக ஒன்றும் செல்லல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடம்.
ஆளும் திறமை கொண்ட ஆண்மகன் ஆயிட்டான்ங்கிறது சரியா ஏகத்தோட தனிப்பட்ட நிலையில வெளிப்படுற ஒரு நிலை. ஆண்டவன் அருளால் அவன் உருவாயினோம் அறிவாயா மனிதா, அன்பை பண்பை அறிவினில் அமைத்தான்டா அறிவுள் அமைந்திருக்கிற நிலை. அறிவாயா என்று கேட்காரு. அப்ப இங்க இன்ப துன்பம் அற்ற நிலைய பாதை என்று சொல்றாங்க. நாம சாதாரணமா இப்போ ஒரு இன்பத்துக்குள்ளேயும் ஒரு துன்பத்துக்குள்ளேயும் இருக்கமே, அது ரெண்டும் இல்லாத நிலைதான் பாதை என்று சொல்றாங்க. ஏக நிலையங்க. அப்ப ஏகத்துல போய் பார்த்தா இப்ப நாம இன்னும் ஒரு கணம் இன்பத்துக்குள்ளேயும் ஒரு கணம் துன்பத்துக்குள்ளேயும் இருக்கிற இந்த ரெண்டும் அதுக்குள்ளே இல்லை. அப்படித்தானே? சுளுத்தி நிலையில் மறைவதாலே யாவும் மாகியில போயிடும். அது சகி விளங்கிச்சா? சுருக்கமா தந்தேன், சிந்தனை கெடுங்க. நாளைக்கு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சரியா? நாளைக்கு நீங்க தான் ஞாபகப்படுத்தும். வேற என்ன பாரிஸ்? என்ன ஹால்? சோமாய்க்கிறீங்கனே? நல்ல சொன்னா நீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன் பாரிஸ். 2 நாள் கொஞ்சம் பிஸி ஆயிட்டு. சரி, அது எல்லாருக்கும் பாரதான்.